வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க. நான் ஒரு 30 சின்ன வெங்காயமும் 2 தக்காளி, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை மிளகா 3, சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் பக்கம் இருக்குங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதால நான் சொன்னாங்க 30 வெங்காயம்னு. அதுலேயே கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதோடு சேர்த்து குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூளும்பாங்க, போட்டு மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுங்க. இப்போ கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாங்க. அது பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுலேயே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் ஊற்றி கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கி விடுங்க. நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளார நான் மீன் வறுக்கிறதுக்கோசரம் பக்கத்தில் அடுப்பில் மீன் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. இப்போது அது நல்லா கொதித்து வந்தோடனே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கட்டி ஓரளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா மீனை ஒவ்வொரு துண்டாக அதில் போட்டுக்கலாங்க. நான் மீன் வறுக்க வாங்கிட்டு வந்ததால் அதுலேருந்து அந்த தலை பீஸும் வால் அப்புறம் 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு குழம்பு வச்சுருக்கேங்க. இப்போ குழம்பு ரெடிங்க. தாளிச்சாச்சிங்க. பச்சை கருவேப்பிலை போட்டுருக்குங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.